வழக்கு இருக்கிறவங்களோட ஃபோட்டோ போடக்கூடாது, பேனரில் அடிக்கக்கூடாது, கோயில் கொடைகள்லாம் வந்து அவங்களோட போஸ்டர்ஸ் அடிக்கக்கூடாது அப்படின்னு எதுவும் சட்டம் இருக்கிறதா? ஒரு தனிநபரை வந்து நீங்கள் எப்படி அவரோட ஃபோட்டோவை போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் இந்த காவல்துறை? அதாவது இது லோக்கல் எதுவும் சட்டம் இருக்குதா? வழக்கு இருக்கிறவங்களோட ஃபோட்டோ வந்து போடக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் சிறப்பு சட்டம் எதுவும் ஏற்று வச்சிருக்குதா? அப்படி சிறப்பு சட்டம் இருக்கும் பட்சத்தில் எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும் இந்த காவல்துறை தான் தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி புது சட்டம் போட்டிருக்காங்கப்பா, நீங்கள் இப்பெல்லாம் இந்த தனிநபரோட ஃபோட்டோ நீங்கள் இப்படி போடக்கூடாது, வழக்கு இருக்கிறவங்களோட ஃபோட்டோவை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அப்படி எதுவும் சட்டம் இருக்குன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். வழக்கு இருக்கிறவங்க ஃபோட்டோவை போடக்கூடாதுன்னா இன்றைக்கி யாருக்கு வழக்கு இல்லை? அரசியல்வாதிகளுக்கு, எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வழக்கு இருக்கும். வழக்கு இருந்தால் தான் அரசியல்வாதியே. சரி, இப்போ விவசாயிகள் தங்கள் உரிமைக்காக போகிறான்னா அவங்க மேலே இன்னும் வழக்கு போட்டுறீங்க. விவசாயிகள் ஃபோட்டோவை போட முடியாது. தொழிலாளர்கள் தங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கேட்டு போகிறான்னா தொழிலாளி மேலேயும் வழக்கு போட்டுறீங்க. தொழிலாளி ஃபோட்டோவை போட முடியாது. மக்கள் தங்கள் மக்கள் தங்களோட பாதுகாப்புக்காக தங்கள் உரிமைக்காக போகிறான்னா அவங்க மேலே வழக்கு போட்டுறீங்க. அப்போ அவங்க ஃபோட்டோ போட முடியாது. அப்போ யார் ஃபோட்டோ தான் போடணும் இந்த காவல்துறை முடிவு பண்ணுது? இந்த பாசிச அரசாங்கம் என்ன தான் முடிவு பண்ணுது? அப்போ யார் ஃபோட்டோ தான் போடணும்? அப்போ யார் ஃபோட்டோ போடணும் போடக்கூடாதுன்னு இந்த கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணுதா? அப்போ சுதந்திரமாக மக்கள் வந்து இங்கே செயல்பட முடியாதா? அவன் கோயில் கொடைக்கு யார் யார் ஃபோட்டோ போடணும் அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணக்கூடாது.